கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூடியூப்பில் யதார்த்தமாக சில வீடியோங்களை பார்க்கும் பொழுது யாருன்னே தெரியாது, அவங்க சந்தோஷமாக மனசார உதவி செஞ்சுட்டு போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருன்னே தெரியாதுங்க, எண்ணிலாம் இல்லை, அளவில்லாமல் கொடுத்துட்டு அட்ரஸ் வாங்காமல் ஃபோன் வாங்காமல் போயிடுவாங்க, ஃபோன் நம்பர்லாம் வாங்க போயிடுறாங்க. ஆனால் இதுதாங்க இயேசு சாமியோட அன்பு. அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு அழுக வரும். ஆனால் இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவ உலகத்தில் கடவுள் கொடுக்கறத கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளோ வருத்தம், கஷ்டம், ஆங்காரம், கோபம். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. ஆண்டவருடைய அன்பு தெரியாமல் ஆண்டுக்கு செஞ்சு என்ன புண்ணியம், என்ன பிரயோஜனம்? கடவுள் நம்மளை போஷிக்கிறாரா, நமக்கு தேவையை சந்திக்கிறாரா, அதை பார்க்கணும். அதுதான் கிறிஸ்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். ஏசப்பா என்ன சொல்றாரு? கர்த்தருடைய அன்பை, ஏசப்போட அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்? மற்றவங்களை நம்ம உதவி செய்வது மூலமாக தான். இயேசு சாமி இதுதான் மதங்கிறாரு, இதை தான் ரட்சிப்புங்கிறாரு. உங்கள் வாழ்க்கை எத்தனை நாள் உங்களுக்கு உறுதி இருக்கா? ஏசப்பா அன்பு அக்கிரமக்காரன், பாவம் செய்யணும், தகுதியில் எல்லாத்துக்காகவும் தன் உயிரவே கொடுத்து எவ்வளோ நேசித்தார். நேசித்த அன்பால் அவர் பக்கம் நம்ம இழுத்தார். ஆனால் அந்த அன்பு நமக்குள்ளே வரலையே. ஆண்டு நம்ம கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நமக்கு நம்ம எப்படிப்பட்ட குடும்பக்காரங்களாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்தவங்க என்பது ஏசப்போட அன்பு புரிஞ்சுக்கிட்டு அதே அன்பு மட்டும் வெளிப்படுத்தணும். அதுதான் உண்மையான அன்பு. வேற எதுவும் உண்மையான அன்பு இல்லை. பரலோகத்துக்கு போகிறதும் அந்த அன்பு தான். சிந்தித்து பாருங்க, செயல்படுங்க. அந்த மாதிரி அன்புன்னு ஆண்டோட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாங்க. நைட் நேரத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிக்க உணர்த்தப்பட்டு தான் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். கிறிஸ்தவங்களுடைய இயேசுசாமி கிறிஸ்தவ மதம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்துகிறவங்க தான் மதம். இதுதான் மதம். ரைட்டுங்களா? கர்த்தருடைய காரியத்தை முக்கியத்துவம் கொடுங்க. பரலோகத்தை பிரவேசிக்க உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கோங்க. ஒரு தடவை கன்னி மரியின் வயிற்றில் இயேசு பிறந்தார். மறுபடியும் மேகம் மீது வருவார். அந்த கிறிஸ்துவின் ஆட்சி பூமியில் வருவதற்கு முன்பாகவே யாரெல்லாம் தேவனுடைய அன்பில் வாழ்றீங்களோ அவங்கள கூட்டி போய் ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கு ஆயத்தமாங்க. உலகத்தில் என்ன சாதிக்க போகிறது கிடையாது. அந்த கிறிஸ்து ஆட்சியில் நெத்தியில் முத்திர, வலதுக்களை முத்திர, அது எங்கே போகும்? பிசாசுடைய உலகத்துக்கு கொண்டு போயிடும். பிசாசு உலகத்துக்கு போகக்கூடாதுங்க. கிறிஸ்தவங்களே ஜாக்கிரதை. பைபிளை வாசிங்க, நிதானம் பாருங்க, மன்னிங்க, மறங்க, ஏசப்பா சித்தத்தை செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை நீங்கள் சபைக்கு சேர்ந்த ஒன்றுமே புண்ணியமெல்லாம் போயிடும். எல்லா திருச்செவியல் மக்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.